கல்வித்துறையில 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியா இருக்கிற நிலையில சுமார் 2,300 இடங்கள் மட்டுமே நிரப்பப்படும்னு தமிழக அரசு அறிவித்திருப்பது அந்த பணிகளுக்கான தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று 12 ஆண்டுகளா காத்திருக்கும் 40,000க்கும் மேற்பட்டோர் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. தமிழகத்துல கடந்த 2011ஆம் ஆண்டு வரை வேலைவாய்ப்பு பதிவு அடிப்படையில அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டாங்க. அதற்கு பிறகு நியமனம் இல்லாததால தொடக்க கல்வித்துறை ஆசிரியர் பற்றாக்குறையால தத்தளிக்குது. 20,000த்திற்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் காலியா இருக்கிற நிலையில கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 2026 ஜனவரி மாசத்துக்குள்ள 19,260 ஆசிரியர்கள் டிஆர்பி மூலமா நியமிக்கப்படுவாங்கன்னு அறிவிச்சிருக்காரு. ஆனா தற்போது நிதிநிலையை காரணமா காட்டி 2,342 பணியிடங்களை மட்டுமே நிரப்ப தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்கு. ஆனா இது டிஇடி தேர்ச்சி பெற்றவர்கள் மத்தியில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சட்டப்பேரவையில வாக்குறுதி அளிச்சுட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பி தங்களோட கொந்தளிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சில ஒவ்வொரு ஆண்டும் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வரும்போது டிஆர்பியால் மட்டுமே ஏன் முடியல அப்படின்னு ஒரு அமைப்பு இன்னும் தேவையா அப்படின்னு ஆசிரியர்கள் குமுறலோட சொல்லிட்டு வர்றாங்க. இந்த பிரச்சனையில முதல்வர் ஸ்டாலின் உடனடியா தலையிட்டு தொடக்க கல்வித்துறையில கூடுதல் பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி இருக்காங்க.